رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னா. தஸ்னிம்லர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனையின் போது எந்த மரத்தின் கீழ் இருந்தார்கள்? இதுக்கான ஆன்சர் பேரிச்சம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வே. வானம், பூமி, மனிதர்கள், மலக்குமார்கள் மற்றும் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என் ரப்பு என நம் மனதார நம்புகிறோம். ஆனால் அவனை நாம் பார்த்ததில்லை, அவன் குரலை கேட்டதில்லை. சில நேரங்களில் மனிதர்கள் தவறு செய்ய காரணம் இந்த ஒரு விஷயம்தான். மனதில் ஈமான் சரியாக இல்லை. அல்லாஹ் தான் இறைவன் என நம்பும் மனிதன் தன் இறைவன் தன்னை எப்போதும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என மனதார உணர்ந்தால் தவறு செய்ய மாட்டான். அப்படி மனதார உணர வேண்டும் என்றால் அவனை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய குணம், பண்புகளை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் இதுவரை பார்க்காத தன் இறைவன் தனக்கு முன் எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்வான். இந்த ஒரு விஷயம் ஈமானை அதிகரிக்கும். தவறு செய்ய தோணாது. இறைவனின் குணநலன்களை எப்படி அறிந்து கொள்வது என கேட்டால், அல்லாஹ்விற்கு என அழகான பெயர்கள் உள்ளன. 99 பெயர்கள் அவை. ஒவ்வொரு பெயரும் அவனின் குணத்தை சொல்லக்கூடிய பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதை மனதார புரிந்து எடுத்து ஓதினால் நம்முடைய ஈமானும் அதிகரிக்கும். அதன் பொருட்டால் துவா செய்யும் போது நம்முடைய துவாக்களுக்கும் பதில் கிடைக்கும். இன்னைக்கு நான் ஒரு 4 பெயர்களை சொல்கிறேன். 4ம் சிறப்பான பெயர்கள். இந்த 4ஐ ஓதி துவா செய்தால் நம் வாழ்க்கை எப்படி மாறும்? அந்த பெயர்களை ஒன்றொன்னா சொல்லிட்டு பிறகு சொல்கிறேன். முதல் பெயர் அர் ரஸாக். அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவு மற்றும் வாழ்வாதாரத்தை தவறாமல் வழங்குபவன். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன். வீட்டில் கடன், வறுமை, எதிர்காலத்தை பற்றிய பயம் என உங்கள் வாழ்வாதாரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அர் ரஸாக் என்ற இந்த பெயரை கூறி அல்லாஹ்விடம் துவா செய்தால் செல்வத்தில் பரக்கத் ஏற்படும். அடுத்து 2வது பெயர் அல் கனியு. எவ்வித தேவையும் இல்லாத மிகையான செல்வந்தன். அவன் தன் படைப்பினங்கள் எவற்றையும் சார்ந்திருக்கவில்லை, ஆனால் அனைத்தும் அவனையே சார்ந்திருக்கின்றன. முடியாத காரியம் ஒன்று ஆக வேண்டியிருக்கிறது என்றால் இந்த இஸ்மை ஓதி கேட்கலாம். நிறைய தேவைகள் இருக்கிறது என்றால் இந்த இஸ்மை ஓதி கேட்கலாம். மிகவும் கஷ்டம், நாமும் வசதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த இஸ்மை ஓதி கேட்கலாம். அல் கனியு என்றால் தாராளமாக, கணக்கின்றி கொடுப்பவன். இந்த இஸ்மை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்க, தாராளமாக தருவான். அடுத்து 3வது பெயர் அல் ஃபத்தாஹ். நன்மைக்கான அனைத்து வாயில்களையும் திறந்து வைப்பவன். கடினமான காரியங்களை எளிதாக்குபவன் மற்றும் வெற்றியை தருபவன். வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி கேளுங்க, எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்து 4வது பெயர் அல் கரீம். ஈடு இணையற்ற பேரன்பும் தாராளமான கொடையும் உடையவன். கேட்பவருக்கு எவ்வித குறைவுமின்றி வாரி வழங்குபவன். அளவில்லா கொடை அளிப்பவன். மிகவும் தாராளம் கொண்டவன். கொடுப்பதிலும் பொறுமையிலும் அருளிலும் உச்சமடைந்தவன். நாம் கேட்காமல் இருந்தாலும் தருகின்றான். தவறுகள் செய்தாலும் பொறுத்து தருகின்றான். அடிக்கடி தருகின்றான். ஒரு முறை கொடுத்துவிட்டு நிற்பதில்லை, திரும்ப திரும்ப தருகின்றான். அவன் தருபவற்றை நம்மால் அளக்க முடியாது. அவன் தருவது நம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் அவன் அல் கரீம். இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதி வந்தால் வறுமை நீங்கும். அல்லாஹ்வின் உதவி, கருணை கிடைக்கும். இதயத்திற்கு வெளிச்சம் கிடைக்கும். இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 4 பெயர்கள் அர் ரஸாக், அல் கனியு, அல் ஃபத்தாஹ் மற்றும் அல் கரீம், இந்த 4ம் மிக சிறப்பான இஸ்முக்கள். நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இஸ்முக்கள். இதை தொடர்ந்து ஓதி வரும்போது வறுமை நீங்கி செல்வத்தில் நல்ல பரக்கத் ஏற்படும். நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றும் நமக்கு கிடைக்கும். ஒரு 100 முறை கணக்கு வச்சு ஓதலாம். எப்போ வேணும்னாலும் ஓதலாம். ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் இந்த இஸ்முக்களை திரும்ப திரும்ப சொல்லி அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். இந்த பெயர்களோடு நிறுத்திவிடாமல் மற்ற பெயர்களை ஒவ்வொன்றாக படித்து மனப்பாடம் செய்து புரிந்து தினமும் ஓதி வந்தால் இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்கும்.
ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல்லாஹ் பூமியின் மீது செல்லக்கூடிய பிராணியை எதிலிருந்து படைத்தான்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.